சார் வணக்கம் சார். இந்த நடிகர் ரவிமோகன் அவர் மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு பிறகு வேறொரு பொண்ணுடன் பப்ளிக் நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கெடுப்பது கொஞ்சம் விவாத பொருளானது. இன்றைக்கு அவருடைய மனைவி 40 லட்சம் ரூபா மாசம் ஜீவனாம்சம் கேட்டு லெட்டர் ஒன்று போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஜெனரலா இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. இது அவர் நடிகரை பற்றியெல்லாம் கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதில் நம்ம தலையிடுறது சரியா வராது. என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணுறாங்க, என்ன காரணத்துக்காக சேர்ந்தாங்க, என்ன காரணத்துக்காக கல்யாணம் ஆச்சு, இதெல்லாம் வந்து நம்ம எனக்கு தேவையில்லாத விஷயம். அது அவங்க குடும்பத்துக்குள்ளார நடக்கிற பிரச்சனை. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதான் என்ன மாதிரி ஆளுங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். டைவர்ஸுக்கான காரணங்கள் 1000 இருக்குது. டைவர்ஸுக்கு ஜீவனாம்சம் கேட்கறது வழக்கம். எல்லா உலகம் பூராவும் அப்படிதான். பெண்ணுக்கு கொடுக்கணும். அந்த காலத்தில் எப்படின்னாக்கா, கணவன் கைவிட்டாக்கா பெண்ணுக்கு வாழ்க்கை என்னங்கிறது ஒரு கேள்வி இருந்தது. இன்னைக்கு வர்ற டைவர்ஸில் பல பெண்கள் ஜீவனாம்சம் வேணான்ட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்துருச்சு. எங்கள் காலம் வேற. கணவனே கண்கண்ட தெய்வம், மாதர்குல மாணிக்கம். அப்புறம் இந்த மாதிரி தான் கணவனே கண்கண்ட தெய்வம். இப்படித்தான் பெண்கள் கை விட்டுட்டா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இப்படி அவங்க வாழ வேண்டி இருந்தது. ஏன்னா புருஷனுடைய சம்பாத்தியத்தை நம்பி, புருஷனுடைய குடும்பத்தை நம்பி அன்னைக்கு பெண்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கதையெல்லாம் ஒரு 20 வருஷம் மாறி போச்சு. மாறி போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு வந்துருச்சு. பொருளாதார சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு கணவன்கிறது ஒரு பார்ட்னர் இருக்கிற மாதிரி மேல்நாடுகளில் எப்படி இருக்குதோ அந்த எண்ணம் வந்துருச்சு. இஸ் மை லைஃப் பார்ட்னர், இஸ் மை பார்ட்னர் இன் மை லைஃப். எங்கள் காலத்தில் லைஃப் பார்ட்னர், வாழ்நாள் முழுவதும் துணைவன். இப்போ வாழ்க்கை என்னுடைய நான் நடந்துக்கின்ற வாழ்க்கையில் இவனும் ஒரு துணையாக இருக்கிறான். அப்படி மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? வாழ்நாள் முழுவதும் என்னுடைய துணைவன், அவன் தான் எனக்கு எல்லாமே. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அவன் ஹெல்ப் பண்ணுறான், துணைவராக இருக்கான். அப்படி போயிடுச்சு. அதனால என்ன ஆகி போச்சுன்னா, பொருளாதார சுதந்திரம் வந்ததுனால கணவனை நம்பி வாழ்கிற பெண்கள் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. அந்த சுதந்திரம் இருக்கிற பெண்கள் இன்னைக்கு வந்து பிடிக்கலன்னா விட்டுட்டு போகணும். எப்படி மேல்நாட்டில் எப்படி ஐரோப்பா வளர்ந்த நாடுகள்லாம் எப்படி அந்த மேல் நாடுகள்லாம் எப்படி பிடிக்காதவனோட எப்படி சேர்ந்து வாழ்றதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அன்னைக்கு கட்டாயத்தில் வாழ்ந்தாங்க. புருஷன் இருப்பான், பொண்டாட்டி இருப்பாங்க, 2 பேருக்கு எந்த தொடர்புமே இருக்காது. ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. குழந்தைகள் தான் அவங்களுக்கு காமனாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. குழந்தை யார் எடுத்துக்கிறதுங்கிறது கூட ஒரு கேள்வி வருது. அது அந்த காலத்துலேயும் அந்த இது இருந்தது. குழந்தைகள் யாருக்கிட்ட போகுதுன்னு கேட்பாங்க. அப்படியே இருந்தால் கூட அன்னைக்கு இருந்த வெள்ளைக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர் காலத்தில் இருந்த சட்டம் என்னன்னா, 11 வயசு வரையிலும் குழந்தைகள் தாயுடன் தான் இருக்கணும். அதுக்கு பிறகு இயற்கையான பெற்றோர்னு எடுத்தீங்கன்னா தந்தை தான் அப்படின்ட்டாங்க. 11 வயசு வரலும் இப்போ அம்மா கிட்ட இருந்துட்டு 11 வயசுல அப்பா கிட்ட போயிடும். அதுதான் அந்த காலத்தில். இன்னைக்கு அப்படி இல்லை. குழந்தைகளை யார்கிட்ட போகுதுன்னு சொல்லிட்டுங்களோ அவங்களோட போகலாங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. அப்போவும் இருந்தது. அப்போ வந்து ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ சின்ன குழந்தை வந்து அம்மாவுடைய பாசம் அதுக்கு தேவைப்படாதனால இப்போ அம்மா கிட்ட இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சட்டம் இருந்தால் கூட அதெல்லாம் இருந்தது. இப்போ இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுது. அதாவது பிரபலமானவர்கள் வீட்டிலலாம் விவாகரத்து நடக்கிறது ரொம்ப காமன். அது பிரகாரம் தான் எதுவும் போயிட்டு இருக்குது. இதை பற்றி நான் விளக்கமாக பேச வருவேன். நான் பொதுவாக சொன்னேன். 40 லட்சம் ரூபா ஜீவனாம்சம் இதெல்லாம் அது வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. இப்போ என்கிட்ட வந்து 40 லட்சம் ரூபா கேட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். இருந்தால் எடுத்துக்கிட்டு போவேன். அதெல்லாம் ஒருத்தருடைய சமூகத்தில் அவனுடைய அந்தஸ்து என்ன இருக்குது, பொருளாதார நிலையில் எப்படி இருக்காங்கிறதெல்லாம் வச்சு பார்த்து அந்த வருமானத்துக்கு நீ ஒரு காரணமா இருந்தியான்ற கேள்வியெல்லாம் இன்னைக்கு வரலாம். அது எப்படி சார் மாசத்துக்கு 40 லட்சம் எப்படி சார் கொடுக்க முடியும்? நீங்க தான் சொல்றீங்களா ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்கினா இருக்கிறீங்களா? அப்புறம் அது விஜயா இருக்கும் சார். நீங்க தான் ஒரு படம் ரிலீஸ் ஆனாக்கா படம் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்தில் 3000 கோடி ரூபாய் வசூல் அப்படின்லாம் போடுறீங்களே. அவ்வளோ வருமானம் இருக்கும்போது அதில் கொஞ்சம் கொடுன்னு கேட்குறாங்க. அப்படிதான் கேட்பாங்க. நீங்க ஏற்றி விட்டது தானே. அதை கேள்வி கேட்க போய் தான் நான் ஒரு பெரிய இடத்துல பொல்லாப்பில் மாட்டேன். ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம் எப்படிடா ஓடிச்சுன்னு கேட்டேன். அது ஒரு பெரிய இடத்துல அது இதாகி போய் இன்றைக்கி அந்த இதே வர்றது இல்லையா, அந்த செய்திகளை வர்றது இல்லை. புஷ்பா படத்தில் ஒரு ரைடு வந்ததுக்கப்புறம் அந்த விவகாரமே ஒரு படம் வந்த 2வது காட்சியிலே 2000 கோடி வசூல். அதெல்லாம் இப்போ நின்று போச்சு. அதனால் அந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்க வேண்டியது. நீங்கள் ஏற்றி விட்டது தான், உங்களுக்கு தான் தேங்க்ஸ். பட் அந்த ஜீவனாம்சம்லாம் கொடுத்துட்டா அது இணையாயிடுமா அந்த விவாகரத்துக்கு? பிடிக்காம வந்து பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு வாழ்றதை விட பிடிக்கலன்னா விட்டுட்டு போகிறது பெட்டருங்க. அதுதான் நல்லது.
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பிடிக்காத வேலையை விட்டுட்டு வெளியே வந்துடுறோம், வேற வேலைக்கு போயிடணும். பிடிக்காத வீடு இப்போ சரியா இல்லைன்னாக்கா அந்த வீட்டை மாற்றிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடணும். அது மாதிரி வந்துருச்சு. சேர்ந்து வாழ்ந்தா நமக்கு அது மேல்நாடுகளில் வந்து ஏன் டைவர்ஸ் இருந்தது? அவங்க ஒரே காரணம் தான், பிடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம உண்மையை ஒத்துக்கிறது பெட்டர். உனக்கும் எனக்கும் ஒத்து வரல, போயிடலாம், பிரிஞ்சு போயிடலாம், நல்லது, உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதுதான் இது. என்னுடைய கல்லூரி காலங்களில் படித்த காலத்தில் எனக்கு ஒரு காதல் கூட கிடைச்சதில்லை. ஆனால் நான் எல்லா பொண்ணையும் லவ் பண்ணேங்கிறது உங்ககிட்ட நிறையா சொல்லியிருக்கேன். எவ்வளோ திருப்பி லவ் பண்ணல, எங்கள் செட்டுக்கு அதே வேலை. எவன் ஒரு பொண்ணு போச்சுனாலும் இப்போ அழகாக இருக்கா, அசிங்கமாக இருக்கா, அந்த கதையெல்லாம் கிடையாது. ஐ லவ் யூன்னு விடுவோம். என்ன ஐடியானா, ஒரு வேளை லவ் பண்ணாக்கா அது நாம சொல்லாதனால நம்ம லவ் பண்ணலன்னு ஆகிடக்கூடாது. ஆனால் என்னுடைய லவ் முதல்ல நான் சொல்லிடுறேன். ஆசை இருந்தால் நீ லவ் பண்ணினா ஐ எம் ரெடி டு லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இது மாதிரி ஒரு ஐடியாவில் படிக்கிட்டு இருந்தோம். எங்களை யாருமே சீரியஸாக எடுத்து அதை நட்லூஸ் கிராக்கின்னு சொல்லி விட்டாங்க. அதனால் படித்து முடிச்சுட்டு வழியில் வந்துட்டு வீட்டில் அப்பா அம்மா பார்த்து வச்ச கல்யாணம் தான் நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு வரோம். எங்களுக்கு காதலே கிடைக்கல. இப்போ அதுக்கப்புறம் நான் தொழிலுக்கெல்லாம் வந்து நான் டாக்டர் எல்லாம் பெருசாக வந்ததுக்கப்புறம் சில பெண்கள் வந்து உன் மேலே எனக்கு அவ்வளோ ஆசை இருந்து நீ பண்ண அட்டகாசம் குடும்பத்தரத்தை பார்த்தா நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லி பயந்தான் ஓடிட்டேன். ஆனால் நீ மாத்திரம் கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா நான் நிச்சயமாக ஒன்று தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு 2-3 பெண்கள் வந்து சொன்னபோது நான் சொன்னேன், நல்ல காலம் பாரு, நீயும் விட்டு வேலைக்கு போய் வேற ஒருத்தரை கட்டிக்கிட்டேன், நானும் வேலைக்கு போய் வேற ஒருத்தரை கட்டிக்கிறேன், 2 பேரும் நல்லா இருக்கணும். ஒருவேளை நம்ம 2 பேரும் கட்டிக்கிட்டு தானே நாசமாக போயிருப்போம். அதுக்காக நம்ம அது காதல் நிறைவேறா போகிறதுக்கு தேங்க் தான் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசிக்கிட்டு போகிறோம். எங்கள் காலம் அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. பிடிக்காத ஒருத்தனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத விட ஒருத்தையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத விட பிரிஞ்சு போகிறது பெட்டர். குடும்பம் அமைதியாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற மனப்பான்மை, மக்களுடைய மனப்பான்மை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போயாம். இல்ல ஜீவனாம்சம்ன்றது எதுக்காக கொடுக்கறதுங்க சார்? அதான் அன்னைக்கு வந்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். உன்னை நம்பி வந்தா இவளை பாதியில கை விட்டு போனா என்ன அர்த்தங்கிறதுக்காக தான் அந்த ஜீவனாம்சம் கேட்டேன். உனக்கு இவ்வளவு வருமானம் இருக்குது, அதை பார்த்து தான் இந்த பொண்ணு உனக்கு கொடுத்தாங்க. நீ நடுவுல உள்ள எந்த இடத்துலயுமே பெண்களை நம்பி ஆண்கள் போறது இல்லையா? ஆண்களை நம்பி தான் பெண்கள். அந்த காலம் அப்படித்தானே இருந்தது. இல்ல இந்த காலத்துலயும் ஜீவனாம்சம். இந்த காலத்துல ஜீவனாம்சம் நான் தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த காலத்துல ஜீவனாம்சத்துக்கு ஆணுங்க வர்றது இல்லை. இல்ல இப்பதான் கேக்குறேன், 40 வச்சுக்கிட்டு இருக்காங்களா? இது மாதிரிலாம் சிலதெல்லாம் வருது. எங்க குடும்பத்துல நிறைய டைவர்ஸ் வந்து நீ முட்டா போதுன்னு போயிட்டாங்க. உன் காசு வேணாம் ஒண்ணு வேணான்ட்டு. ஒரு பிரபல அரசியல் தலைவருடைய பெண் அப்படித்தானே பண்ணாங்க. அந்த கணவன் வந்தாரு, உன் சாவகாசமே வேணான்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இந்த பொண்ணு போய் உன் சாவகாசமே வேணாம்னு சொல்லி சகலத்தையும் கையில கொடுத்துட்டு போயிடுச்சு. ஜீவனாம்சம் வேணுமா? ஐயோ நீ என்னை விட்டா போதும்னு நினைச்சு, உன் தொடர்பே எனக்கு வேணாம். இன்னைக்கு காலம் அந்த மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த பெண்கள் வீட்டில் வந்து முடங்கி கிடக்கிறது இல்லை. உடனே அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பழைய கணவனை பற்றி அவங்க கவலைப்பட்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு. சில பெண்கள் இருக்காங்க இவங்ககிட்டயும் கொடுக்கணும் என்னன்னு. ஆனால் நீதிமன்றத்தில் இருக்குது எத்தனை கணவனை கல்யாணம் பண்ணிட்டாலும் பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கிட்ட கொடுக்கணுன்ற மாதிரி தீர்ப்புகள்லாம் இருக்கு. அது ஒரு இந்த காலகட்டத்துல தான் இவ்வளவு அதிகமா விவாகரத்துகள் இருக்கா, இல்ல உங்க காலகட்டத்திலயும் அதிகமா இருக்கு? எங்க காலத்துல விவாகரத்துனாவே வாழா வெட்டின்னு பேர். கணவன் விவாகரத்து பண்றாங்க தற்கொலை பண்ணி செத்து போனவங்களா இருக்கு. அதெல்லாம் ராமல ஜாதியில பாப்பார ஜாதியிலனாக்கா மொட்டை அடிச்சு அவங்களுக்கு கூறப்படவை கட்டி விட்டுருவாங்க. அமங்கலமானவங்க பேர். கொடுமையெல்லாம் எல்லாம் பண்ணாங்க. பெரியார் வந்து தான் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினார். அவங்களுக்கு சேர்த்து தான் போறாங்க. இன்னைக்கு மொட்டை பத்தி எங்க பாக்குறீங்க நீங்க? புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பொட்டு வச்சுட்டு சுத்தரலாம். அந்த காலத்துல உடனே பொட்டு போயிடுமில்ல. அதுதான் ஒரு இதுக்கு விதவைன்னு அவளை கூப்பிடுறோம். அந்த விதவையில கூட பொட்டு இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கவிஞர் எழுதினார். அதுக்கு கலைஞர் பதில் சொன்னார், விதவைங்கிறது வட சொல். தமிழ்ல வந்து அதுக்கு பேர் கைம்பெண். கைம்பெண் எழுதுனா 2 தடவை பொட்டு வைக்கிறோம். ஆனால் 2 முறை பொட்டு வைக்கிறவங்க இது வந்து விதவையானாலும் தமிழில் சொன்னீங்கன்னாக்கா அவளுக்கு கைம்பெண்ணுங்கிற பேரில் கூப்பிடுவோம். அவளுக்கு பொட்டு வைக்கிறவ இதை இருந்து கலைஞர் சொன்ன. பொட்டு வைக்கிறது கூட கிடையாது, பூ வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்து. இல்லை அதெல்லாம் ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க. விவாகரத்துக்குமா? விவாகரத்து பண்ணிட்டாலும் எனக்கு உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கிடைக்கும்? அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து பெண்களை வந்து காலில் மெட்டியை கட்டிடுவாங்க. பெண் கல்யாணம் ஆனவங்கிறதுக்கு தாலியை கட்டணும், காலில் மெட்டியை போட்டோம்.
அவளுக்கு பொட்டு பெரிய பொட்டு வச்சோம். இதெல்லாம் வந்து அவளுக்கு அடையாளம். ஆணுக்கு அந்த அடையாளமே கிடையாது. இவன் எங்க வேணாலும் மேயலாம். அது நம்ம காலம், எங்க காலம். அதான் பெரியவர் சொன்னார், ஆணுக்கு தாலியை கட்டுனார். அவன் கல்யாணம் ஆனது எப்படி தெரியும்? அதனாலதான் இப்போ ஒருத்தன் வந்து 3-4 பெண்கள் அன்னைக்கு இருந்த காலத்துல வந்து ஒருத்தன் வந்து சட்டபூர்வமா 2-3 மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தானே 2ஆம் தாரம் வந்து தடை சட்டம் வந்து 2ஆம் தார தடை சட்டம் வந்து ஏறத்தாழ 60க்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஒருத்தன் 5-6 பொண்ணு மனைவியை கட்டிக்கணும். குழந்தை இல்லைங்கிற ஒரு காரணத்தை காட்டலாம். காட்டி டைவர்ஸ் கேட்கலாம். ஆதாரப்பூர்வம் நிரூபிச்சுட்டாக்கா பெண்ணுகள். அப்ப அன்னைக்கு என்ன நினைச்சாங்கன்னா, குழந்தை இல்லைன்னா பெண் தான் குற்றவாளி. மலடி தான். மலடன்ற பேரே கிடையாது. விதவை தான். பொண்டாட்டி சேர்த்தவனுக்கு புருஷனுக்கு அந்த பேர் கிடையாது. ஆம்பளைக்கு அந்த பேர் கிடையாது. ஏன்னா அவன் மறுமணம் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் தான் விஞ்ஞான ரீதியா நம்ம நிரூபிச்சோம். ஆணாலையும் வந்து குழந்தை பிறக்காம போறதுக்கு மலடா இருக்கிறதுக்கு காரணம் ஆணும் ஒரு காரணங்கிறது இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 பெரிய பிரச்சனை, நம்பர் 1 சுகாதார உடல்நல பிரச்சனை எதுன்னாக்கா ஆண் மலட்டுத்தன்மை. ஆணுக்கு விந்தணு உயிரணுக்கள் இல்லாமல் போகும். அது இன்னைக்கு பெரிய பிரச்சனையா மாறி நம்பர் 1 பிரச்சனை. அதனால தான் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்தது காரணம். என்னைக்கோ வெடிச்ச அணுகுண்டு, ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட அந்த 2 அணுகுண்டல் வெடித்த காலத்தில் பிறந்த ஆண்கள் படிப்படியாக அவருடைய அந்த ஜீன் வந்து டேமேஜ் ஆகி அணுகுனால அடுத்து அப்படி பிறந்த குழந்தைகளுக்கு அந்த உயிரணுக்கள் வர்ற சக்தி குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சு 3வது தலைமுறை வந்துருச்சு. இன்னைக்கு 4வது தலைமுறைக்கு உயிரணுவே இல்லாத ஆண்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு கொடுத்த கதிர்வீச்சினுடைய பலன் இன்னைக்கு அந்த பயங்கர நடக்குது. அதனால இதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து இப்போ குழந்தை இல்லைன்னா பெண்ணை வந்து நம்ம விலைக்கிடலாம். அப்போ அன்னைக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்னுடைய துறையை சேர்ந்த நோய்கள், பால்வினை நோய்கள், ஒரு பெண்ணுக்கு இருந்ததுன்னா அவளுக்கு அந்த நோய் இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாக்கா டைவர்ஸ் உடனே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இப்போதான் தெரிஞ்சுது. ஆணாலையும் வருது, ஆணும் அதை கொடுக்குறான். அதனால அந்த அந்த நோய்களுக்கான டைவர்ஸ்லாம் இப்போ கிடையாது. அந்த நோய்களே இப்போ வந்து கட்டுக்குள்ளார வந்துருச்சு. அது எய்ட்ஸ் இருந்தால் டைவர்ஸ். அதெல்லாம் இதெல்லாம் வந்து சில அதெல்லாம் கால மாறுபாட்டில் எல்லாம் மாறிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு பெண்கள் வந்து நான் தான் சொல்றேன்னு, இன்னைக்கு அவங்களுடைய மனது உலகம் முழுவதிலும் பெண்கள் வந்து ஆணுக்கு அடங்கி இருக்கிற பெண்கள் இன்னைக்கே கிடையாது. சமமா இருக்காங்க. நீ சம்பாரிச்சா நீ வச்சுக்க, நான் சம்பாரிச்சா நான் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். எதனால சார் இந்த காலகட்டத்தில் அதிகமா டைவர்ஸ் நடக்குது? அதுதான் இந்த சுதந்திரம் தான். புருஷன் கை விட்டானா நம்ம கதி என்ன ஆகுதுங்கிற பயத்துலதான் பல பெண்கள் இருந்தாங்க. பல சமயங்கள்ல எனக்கே யோசனை வரும், என் பொண்டாட்டி எப்படி என் கூட இருக்காங்க, நம்ம பண்ற சண்டாளத்தனத்துக்கு அவங்க எப்படி இருக்காங்க. கட்டுப்பாட்டுல வளர்ந்த பெண்கள். அதனாலதான் எங்க போற ஆண்களுக்கெல்லாம் மனைவிகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. நெடுப்படம் எங்களை எல்லாம் அடிச்சு ஓச்சு ஊரோடு தோர்த்திருக்காங்க. சொல்றேன் நான், எல்லா ஆளுக்குமே அது உண்டு. இன்னைக்கு அது சர்வசாதாரணமா போயிடுச்சு. எங்க குடும்பத்துல நிறைய நடந்துச்சு. திருமணமாகாத ஆண்கள், திருமணமாகாத பெண்கள், வேண்டான்ட்டு போற பெண்கள் எல்லாமே இருக்கு. எல்லாமே செக்ஸாலஜிஸ்ட் முறையில எனக்கு அது இப்ப நிறைய அந்த இது இருக்கு. ஒரு காலத்துல வந்து என் கணவர் என்ன கவனிக்க மாட்டேங்கிறாரு, எப்படியா அவனை சேர்த்து விடுங்கன்னு சொல்லி வந்த கேஸுகள் எனக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி அந்த மாதிரி கேஸே இல்லை. அவன் என்ன பக்கத்துல போவாங்க சார், போய் போனான். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த காலத்திலேயே அப்படித்தான் இருந்திருக்குமோங்கிறது. காதலுக்காக உயிரை விட்டு செத்து போனவங்கன்னு எடுத்தீங்கன்னாங்க, திருப்பி நீங்க லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி தான் சொல்றீங்க. அப்ப மற்றவங்கலாம் காதலுக்காக உயிரை உள்ள வேணாம்ப்பா, காதல் தோல்வியாச்சுன்னா ஆளை விட்டுன்னு போயிட்டாங்கன்னு அர்த்தமானு கேள்வி. அந்த சந்தேகமும் வருது. ஆக இதெல்லாம் வந்து கால மாறுபாட்டில் இதெல்லாம் வந்து பெண்ணுக்கு அந்த பொருளாதார சுதந்திரம் வந்த பிறகு டைவர்ஸுங்கிறது இதெல்லாம் வந்து வந்துருச்சு. ஜீவனாம்சம் கேட்குற பெண்களே குறைஞ்சிட்டாங்க. இது நீங்க சொல்றது ஒரு இது. இதுல பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல, குழந்தைகள் தான். குழந்தைகளுடைய மனசு ரொம்ப இதாகும். அப்பாவா அம்மாவா. ஆனா அந்த காலத்துல என்ன இருந்ததுன்னா, அப்பா கிட்ட இருந்ததோ இல்லை அம்மா கிட்ட இருந்ததோ, யாருகிட்ட இருந்ததோ அது இல்லை, யாருகிட்ட இல்லையோ அவங்க கிட்ட 1 மாசம் விட்டு வைக்கணும். கம்பல்சரியாக கொண்டு போய் விட்டு வைக்கணும். அந்த சமயத்துல வந்து பல குழந்தைகள் வந்து கட்டாயப்படுத்தி அந்த வீட்டுக்கு போனாக்கா அங்க இருக்காம ஓடி வந்துருச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூலை எடுத்துட்டாங்க. குழந்தையா விரும்பி பார்த்தா தான் உண்டு. இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் போயிருந்தோட நன்றி சார்.